அடிக்கிற வெயிலுக்கு யாரும் வீட்ட விட்டே வெளிய போமாட்டாங்க. ஆனா, எனக்கு என்னமோ அப்படிலாம் இல்ல. நல்லா சுத்த பிடிக்குமா, நீங்கலாம் இன்னைக்கு ஊர் சுத்த கிளம்பியாச்சு. எதுக்காகன்னு தம்பி பொறக்கறதுக்கு முன்னாடியே அம்மா வந்து கோவிலுக்கு வந்து இந்த மாரி உங்களுக்கு மணி வாங்கி வைக்கிறேன்னு வேண்டியிருந்தாங்க போல. அத நீங்க செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நேரா மணி வாங்க தான் கிளம்பியாச்சு. பார்த்து ஒண்ணு எங்களுக்கு புடிச்ச மாரி வாங்கிட்டு, பேர் போடுறது ஃப்ரீனாங்க. அத பார்த்து செம்ம சந்தோஷமாயிடுச்சு. எல்லார் பேரையும் போட்டு ஒருத்தர் பேர் விடாம பேர் போட்டு டேட்லாம் போட்டு நீட்டா வாங்கி, சாமிக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு பட்டு பாவாடை சட்டை தான் வாங்க போயிருந்தோம். அப்படி தம்பிக்கும் வந்து வெயில் காலத்துக்கு போட்டுக்கிற மாரி ஒரு ஓட்ட பனியன் ஷர்ட்லாம் பார்த்தோம். ரேட் ரொம்ப அதிகமா சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கியாச்சு. இந்த ரோட் சைட்லாம் வந்து 3 ஷர்ட் ரூ. 100 தான் விப்பாங்க. இங்க வந்து ஒண்ணு ₹45ன்றாங்க. ரொம்ப அதிகமா தான் இருந்த மாரி இருந்துச்சு. இது எங்கேயோ கம்மியா கிடைச்சா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நானும் கண்டிப்பா வாங்கிக்கிறேன் நானு. அப்புறம் தம்பியோட செப்பல் எங்கேயோ விட்டுட்டான் வெளிய ஒண்ணே ஒண்ணு மட்டும். சரி ஒண்ணு வாங்கிக்கலாமே அப்படின்ட்டு ரூ. 100 ஸ்லிப்பர் கடை பார்த்தோம்ல, அதில வாங்கிக்கலாம். காசு வேஸ்ட் பண்ண வேணாம். ஆல்ரெடி வீட்ல இன்னொரு ஸ்லிப்பர் இருக்குன்னு பார்த்தோம். எனக்கும் ஷூஸ்லாம் பார்த்தோமா, எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகல உடனே அப்படின்ட்டு, இந்த வெயிலுக்கு ஜூஸ் குடிக்காம வீட்டுக்கு போனா எப்படின்ட்டு கரும்பு ஜூஸ் கடைக்கு நேரா வந்தாச்சு. இந்த வெயில் காலத்தில ஜூஸ் கடை போட்டா கூட நல்லா பொழச்சுக்கலாம் போல. நல்ல ஜூஸ் நல்லா சேல்ஸ் ஆச்சு. நாங்களே ஒரு ரூ. 200 சேல்ஸ் பண்ணியிருந்தோம் பார்த்துக்கங்களேன். வீட்டுக்கு வாங்கிட்டு நாங்களும் குடிச்சு நேரா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. உங்க ஊர் சைடுல அந்த கரும்பு ஜூஸ் எவ்வளோக்கு விக்கிறாங்கன்னு மறக்காம என்னைய ஷேர் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.